அனைவருக்கும் வணக்கம். மேடம் குஷ்பு மேடம் ஒரு முத்தை உதிர்த்திருக்கிறார்கள். அந்த மேதம் எப்படி முத்தை உதிர்த்திருக்கிறார்கள் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஒருவரை மேதம் என்று அழைத்தேன் என்றால் அந்த மேதம் பற்றிய இது அவர்களுடைய செய்கை மேதத்துக்குரிய செய்களாகத்தான் இதுக்கும் என்பதால் தான் நான் அந்த நபரை மேதம் என்று அழைப்பேன். நான் பல வீடியோக்களில் மேதம் என்று அழைத்திருக்கிறேன். அந்த வகையில் குஷ்பு மேதத்தை மேதம் என்று அழைக்கிறேன் என்றாலே குஷ்பு மேதம் எந்த அளவில் நம்மளை தலைக்குறைவாக பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக்கணும். அதாவது மகளிர், அதாவது குடும்பத்தில் உள்ள பெண்கள் பாடாப்படுறாங்க, ஓடா தேய்கிறாங்க, வேலை அந்த அளவில் நடக்குது. நம்ம இது சூட்டி குறைச்சலாம் பேசலை. எல்லா பெண்களும், அதாவது வேலைக்கு போகிற பெண்களுடைய ஊதியம், அவர்களுக்கு ஊதியம் கிடைக்குது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற வீட்டு பெண்களாக இருக்கிறவர்கள், வீட்டு குடும்ப தலைவியாக இருக்கிறவர்கள் எல்லா வேலையும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அனைத்து வேலைகளையும் பார்த்து பாத்திரம் பண்டம் கழுவி முடித்து காப்பி போட்டு வச்சுக்கிட்டு குழந்தைகளை எழுப்பி காப்பி கொடுத்து பேஸ்ட் எடுத்து கொடுத்து நீ அம்மா அந்த வேலையை நீ தேய்ச்சிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டே அந்த ட்ரெஸ்ஸு இந்த மாற்றிக்க இந்த அப்புறம் அதுக்கப்புறம் சடையை இழுத்து தலையை இழுத்து பேனை பார்த்து தலையை இழுத்து சடையை பின்னி அவங்க ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அவங்களுக்கு காப்பி கொடுத்து மாறி சாப்பாடு எல்லாம் அங்கேயே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு காய்கறி நறுக்கி எல்லாம் இது பண்ணி உடனே 7 மணிக்கு முன்ன கட்டி அவங்கள பஸ்ஸுக்கு அனுப்பணும். காலேஜுக்கு போகிறதா இருந்தால் 7 மணிக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் 8 மணிக்கு முன்னாடி. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக பையனா அவனுக்குரிய பொருட்கள் எல்லாம் சோப்பு போட்டு எல்லாம் ரெடியாக வைக்கணும். அவன் என்னென்ன கொண்டு போவானோ அத்தனையும் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே அவனுக்குரிய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு இத்தனை வேலைகளையும் பார்த்து அவர்களை அனுப்பி முடித்து விட்டு இவர்கள் சாப்பிடுவதற்கு 9 மணி ஆகும். 9 மணி ஆகும்போது இவங்க பீடிச்சு தருவாங்களா இருந்தால் அப்போ தான் நேற்று 4 ஜல்லி வாங்கினியே எனக்கு அதை முதல்ல தந்துரு அப்படின்னா இவங்க சாப்பாட்டில் கையை முக்கிற நேரத்தில் அதை எடுத்து இன்னொரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு உடனே அவங்களுக்கு இலையை வெட்டி பீடி சுற்றி கொண்டு அவங்க வீடு தேடி கொடுத்துட்டு திரும்ப சாப்பிட உட்கார்ந்தா நீ இன்னைக்கு கணக்கு போடுறதெல்லாம் நான் உனக்கு 4 ஜல்லியாக தரேன், நீ எனக்கு ஒரு 2 ஜல்லி தானே யாராவது நிற்பாங்க. திரும்பவும் சாப்பாட்டை மூடி வச்சுட்டு, இது யதார்த்தமான உண்மை, இந்த உண்மையை தான் நான் சொல்லுதேன். திரும்பவும் சாப்பாட்டை மூடி வச்சுட்டு அவசரமாக இலையை வெட்டி 2 ஜல்லி அவங்களுக்கு சித்தி கொடுத்துட்டு மாறி சாப்பாட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இன்னும் சாப்பிடலன்னு நம்ம சொல்லட்டான், சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. எல்லாம் பார்த்தா புள்ளிய ஏற்கனவே கொடுத்து களைஞ்சி போட்ட துணிகள்லாம் கிடக்கும். அந்த துணிகளை தண்ணி விட்டுருவாங்க. அதாவது பொது நள்ளியில் தண்ணி, வீட்டு நள்ளியில் தண்ணீர் வந்துடும். தண்ணி வந்தோடனே அதை எடுத்து அந்த துணிகளை எல்லாத்தையுமே சோப் போட்டு முடிச்சுட்டு அவங்களும் குளித்து முடிச்சுட்டு பார்த்தா அப்பா மணி 10 ஆயிடுச்சு அப்படின்ட்டு பிறகு பறக 10 ஆயிடுச்சுட்டு அவங்க பீடியை சுற்றி பிறகு அங்கே இங்கே கடனை வாங்கி 12:30க்கு அவங்க ஒரு 20 வண்டல் கணக்கை போட்டுட்டு மாறி அங்கேருந்து வந்தால் கடன் வாங்கினவங்களுக்கு முதல்ல சுற்றி கொடுத்துட்டு புருஷன் வந்தால் அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்தது காணாதுன்னு காலையில் அவனுக்கு சாப்பாட்டு போனாலும் மாறி அவங்களுக்கு காப்பி கூட்டு கொடுத்து அவருக்கு கொஞ்சம் விசிறி விட்டு இது யதார்த்தமாக நடக்க வேண்டியிருக்கு. இத்தனையும் செஞ்ச பிறகு பார்த்தா சாப்பாட்டு தட்டுகள் பூரா அவன் காஞ்சிக்கிட்டு கிடக்கும். இவ்வளவு தட்டுகள் சட்டி பானை சோறு பொங்குனது காப்பி போட்டது எல்லாத்தையும் மாறி திரும்ப விளக்குன்னு விளக்கி இத்தனையும் முடிச்சுட்டு பார்த்தா அவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா சட்டையை கழட்டி போட்டுட்டு துண்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு குளிச்சுட்டு அவர் ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவார். அப்புறம் அவர் துணியை சோப்பு போட்டுட்டு திரும்ப சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும். 4 மணிக்கு 5 மணிக்கு பிள்ளைகள் வந்துடும், அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடணும். வந்தோடனே ஸ்கூல் ட்ரெஸ்ஸு எல்லாம் காலேஜ் ட்ரெஸ்ஸாக கழட்டி போடுவாங்க. அப்புறம் அதை சோப்பை போடணும். திரும்ப அவங்க நைட்டு 10 மணி வரை இந்த வேலைகள் தொடர்கிறது. இந்த வேலைக்கு எந்த ஊதியமும் யாரும் கொடுக்கல. அதாவது வீட்டில் தான் கொடுக்கணுன்னா கொடுக்க முடியாதுல்ல, அந்த வீட்டுக்காரனால் ஊதியம் கொடுக்க முடியாது. அவங்க சித்தனை 20 வண்டலுக்கு பீடிக்கு தான் ஏதோ ஒரு ஊதியம் வருமே தவிர அதுவும் குடும்ப செலவுக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க தவிர அவங்களுடைய தனிப்பட்ட செலவுக்கு கூட பயன்படுத்த முடியாது. குடும்பத்தில் அவ்வளோ சிக்கல்கள், வறுமைகள், எத்தனை பேர் குழந்தைகள் இருந்துன்னா அத்தனை குழந்தைகளும் பஸ்ஸில் போகிறணும், எல்லாம் அதுக்கு ஒரு மிட்டாய் பண்ண வாங்கணும், ஒரு பென்சில் வாங்கணும், பேனா வாங்கணும், அதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு வாங்கணும், பேப்பர் வாங்கணும், செய்முறைக்கு பேப்பர்கள் வாங்கணும்னா அதுக்கெல்லாம் காசுகள்லாம் எடுத்த உடனே கிடைப்பதில்லை. புருஷனுக்கு அன்றாடம் வேலைகள் இருப்பதில்லை. அவர் விவசாயியாக இருந்தால் அதை விட தரித்திரம் அவரை விட்டு ஒரு நாளும் போவார். அந்த குடும்பத்துக்கு
நான் விவசாயம் இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குடும்பத்துக்கான தரித்திரம் கடன் தான் வந்து சூழும். வேற மற்றபடி மிச்சத்துக்கு அவர்கள் வர முடியாது. ஏன்னா விவசாயத்தில் எந்த விதத்த லாபமும் கிடையாது. இந்த ஒன்றிய அரசு 2 மடங்கு ஆதாயத்தை விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு எதிராகத்தான் சட்டம் இயற்றியதை தவிர, விவசாயிகளைத்தான் கொடுமைப்படுத்தியதை தவிர, இப்பவும் கூட விவசாயிகளுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் செயல்படுமே தவிர, அப்புறம் இயற்கையும் பொய்த்து விடும். நம்ம அதெல்லாம் இயற்கை வந்து ஏராளமான அளவில் மழையை கொட்டி எல்லாத்தையும் கெடுத்துவிடும். இதுதான் இப்படி தான் நடக்கும். விவசாயத்துக்கு இப்படித்தான் பலன் கிடைக்கும். கலைஞர் கொடுத்த அந்த இலவச மின்சார திட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிட்டு ஒருத்தன் கூட விவசாயம் பண்ண மாட்டான். அவ்வளோ பேரும் விற்றுட்டு இந்த ஊரே வேண்டாம், நான் வேற எங்கேயாவது போய் வேலைக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு தான் போய் சேர்ந்தோம். விவசாயமே இல்லாமல் இருக்கும். கலைஞர் கொடுத்த இலவச மின்சார திட்டம் இல்லைன்னா, இலவச மின்சாரம் இல்லாமல் எல்லாரும் மின்சாரத்துக்கு, விவசாயத்துக்கு மின்சாரத்துக்கு பணம் கட்டணும் அப்படின்னா மின் மீட்ரு வச்சு கணக்கீடு பண்ணால் அவன் வயலை விற்றா கூட காணாது. ஏன்னா அவன்கிட்ட வருமானம் இல்லைல்ல. போதிய வருமானம் இல்லாத போது, அவன் வாழ்வியல் ஜீவாதாரத்துக்கு வருமானம் இல்லாத போது அவன் என்ன செய்ய முடியுங்கிற நிலை தான் இருக்குது. அதனால் நன்றி உள்ளவனாக விவசாயிகள் அனைவரும் இருக்கணும். அது எப்படி இருக்காங்கிறது காலப்போக்கில் பார்த்துக்கிடுவோம். அப்படி அது வேறு விஷயம்னு வைங்களேன். அப்போது இந்த நிலையில் அங்கங்கே இருக்கிற அதீத செலவுகளை எல்லாம் குறைத்து அரசுக்கான வருவாயை அதிகரிக்க வைத்து, இதில் வந்து நம்ம மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும். அதுவும் மகளிருடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும். மகளிருக்கான ஒரு உரிமை தொகையை ஒன்றை அளித்தால் அந்த மகளிர்கள் வந்து அவர்கள் பார்க்குற வேலையில் ஒரு நிம்மதியாக, நமக்கு மாதம் ஒரு 1000 ரூபா கிடைக்கிறது, நம்மளுடைய கடனில் இப்போ ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா கடன் ஏற்படும்னா ஒரு 1000 ரூபா அரசு குறைத்தால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார்கள். என்னுடைய நிலைமையே நான் சொல்வதாக இருந்தால் கூட எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நிலையைத்தான் இந்த அரசு, திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணாக்கர்களுக்கு கல்லூரிகளுக்கு போகும்போது மாதந்தோறும் 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதையெல்லாம் சீமான் வந்து நான் கேட்டேன்னா, எங்களுக்கு கேட்டோமா அப்படின்னு கொதித்து அதெல்லாம் வந்து உதறி பேசினார். சீமான் பேசினார். அப்போ அந்த சீமானை சிதைந்து போகக்கூடிய காலமாக மக்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நம்ம நம்பி இருந்தோம். தேர்தல் காலத்தில் வருவார்கள் என்று. ஆனால் இந்த தேர்தல் காலம் மணி கொட்டக்கூடிய இந்த நேரத்திலேயே குஷ்பு மேதம் அவர்கள் நம்மை மரியாதை குறைவாக, அதாவது தமிழ்நாட்டு மக்களை, அதுவும் மகளிரை மரியாதை குறைவாக பிச்சைக்காரர்கள் அப்படின்னு பேசார். உழைக்கும் மக்களை தன் வீட்டில் மாடாய் வேலை பார்த்து ஓடாய் தேய்ந்து போகும் மகளிரை அவர்களுக்கான உரிமை தொகை என்று அரசு கரிசனத்தோடு கொடுத்து உதவும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக இந்த மக்களை, தமிழ்நாட்டு மகளிரை மிகவும் கேவலப்படுத்தும் விதமாக பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது குஷ்பு மேதம் அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து அவங்க வாக்களிச்சிருவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிச்சிருவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிச்சிருவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க மேலும் தான் கிளியரா அப்படி சொல்லுதாங்க. என்ன 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? பிச்சையா கொடுத்தா போட்டுருவாங்களா அப்படின்னு மேடம் சொல்லுதாங்க. அரசு எந்த இடத்திலும் உதவித்தொகை என்று கூட சொல்லவில்லை, உரிமை தொகை என்று சொல்லுது. மகளிருக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லுது. அதாவது அவர்களுக்கு உதவித்தொகை என்றால் கூட அவர்களுக்கு ஏதேனும் உறுத்தல் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஐயத்தோடு, கரிசனத்தோடு, அக்கறையோடு அவர்கள் உரிமை தொகை என்கிறார்கள். இவர்களுக்கு வந்து 1000 என்பதெல்லாம் மிகவும் குறைவுதான். அதை விடவும் அதிகமாக கொடுக்கலாம் என்று இந்த அரசை ஆளுகின்றவருக்கு மனது இருந்தால் கூட நிதி நிர்வாகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால் அதை முந்தைய ஆட்சியாளர்கள் நிதி நிர்வாகத்தில் ரொம்ப கீழே தட்டி போட்டிருக்காங்க. அப்போ மேம்படுத்தும் போது இன்னும் அந்த உரிமை தொகையை அவர்கள் அதிகப்படுத்தி கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, மகளிர் பயணிப்பதற்காக இலவச பேருந்து பயணம் கொடுத்துருக்காங்க.
அந்த மாதிரியான இதுலேயும் மகளிருக்கு நிறைய லாபங்கள் இருக்குது. இப்போ ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து எங்கள் கிராமத்துக்கு பேருந்தில் வேலை, அதாவது விவசாய வேலை பார்க்கறதுக்கு மகளிர்கள்லாம் வருவாங்க. ஒரு பேருந்தில் மட்டுமே 7:20க்கு அந்த பேருந்து வந்து சேரும். அந்த பேருந்தில் மட்டுமே 50-55 பேர் வருவார்கள் மகளிர். அனைத்து மகளிருக்கும் இலவசம். அங்கிருந்து வருவதற்கு 15 ரூபா. பேருந்து கட்டணம் முன்னாடி இருந்தது 15 ரூபா, இப்போ இருப்பதும் 15 ரூபான்னு வச்சுக்கிடுங்க. அந்த 15 ரூபாய் கொடுத்தா இங்கிருந்து போகும்போதும் 15 ரூபான்னா 30 ரூபாய் ஆச்சு. ஒரு மகளிருக்கு 30 ரூபா ஆச்சு. அவங்க 200 ரூபாய்க்கோ இல்லை 250 ரூபாய்க்கோ வேலை பார்த்தால் 30 ரூபா கொடுக்கணும். அதே இல்லைன்னா அவர்கள் அந்த 30 ரூபாய் இழக்க வேண்டும், அல்லது அவர்களை வேலைக்கு அழைக்கும் விவசாயிகள் அந்த 30 ரூபாயை அவர்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்போ ஏதோ ஒரு பக்கத்தில் ஏற்படக்கூடிய இழப்பை அது ஈடு செய்யும் விதமாக அரசு கனிவோடு கவனத்தோடு அந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் செய்திருக்கு. மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அதில் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு புரிதலோடு நியாயமான எண்ணத்தோடு செயல்படுவார்கள் என்கிற நம்பிக்கை நம்மிடம் இருப்பதனால்தான் குஷ்பு மேதத்துக்கு கோபமோ கோபம், கொந்தளிப்போ கொந்தளிப்பு. அவர்கள் வேண்டுமானால் பணத்தில் மிதக்கலாம், பணத்திமிரில் அலையலாம். அவர்கள் இன்றொரு கட்சி, நாளை ஒரு கட்சி, நாளை மறுநாள் ஒரு கட்சி என்று அவர்கள் தங்களுடைய ஆடை கலட்டுவது போல் தங்களுடைய கட்சியை நிறத்தை மாற்றிக்கொண்டு போய்கிட்டு இருக்கலாம். பிஜேபியையும் மோடியையும் மிகவும் தரக்குறைவாக பேசிய பெண்மணி என்றால் குஷ்பு மேதம் தான். அரசியலில் அந்த மாதிரி தரக்குறைவாக பேசியவர் குஷ்பு மேதம் தான். குஷ்பு மேதத்தை மிகவும் மோசமான அளவில் தரக்குறைவாக பேசிய ஒரு நபர் உண்டென்றால் திரு எச் ராஜா அவர்கள் தான். அவர் ஆபாசமாக நடிக்கக்கூடியவங்க எவ்வளவு மோசமான சீனில் நடிச்சிருக்காங்கன்னு ரொம்பவும் தரக்குறைவாக கீழ்த்தரமாக குஷ்பு மேதத்தை அவர் ஒரு பெண் என்றே சொல்லாத அளவில் பெண்ணுக்கும் கீழானவராக பேசக்கூடிய அளவில் பேசினார். யார்? எச் ராஜா பேசினார். அதே மாதிரி இந்த அனுமன் ஜெயனா கட்சி தலைவர்னு ஒரு குரங்கு பெயர் இருப்பான், கலெக்டு பெயர், அதாவது ரேஷன் அரிசி கடத்துத பெயர். அவன் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த பேரில் நான் ஏன் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்? அந்த குஷ்புவை 1000 விளக்கு தொகுதியில் குஷ்புவுக்கு சீட்டு பிஜேபியில் கொடுத்ததுக்கு கடுமையான முறையில் இவ்வளத்துக்கடையில் அவன் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கவங்க கடுமையான முறையில் குஷ்புவை தரந்தாழ்த்தி பேசியிருந்தான். அந்த நேரத்திலாம் நம்ம அவனுக்கு எதிராக வீடியோ போட்டோம். குஷ்பு மேதத்தை இப்படி தரம் குறைவாக பேசலாமா? அவர்கள் ஒரு பெண்ணிய போராளி அல்லவா? குஷ்பு மேதம் வந்து பெண்ணிய போராளி. நினைத்த நேரத்தில் மட்டும் அவர்கள் பேசுவார்கள். ஒரு நினைத்த டாபிக்காக மட்டும்தான் அவர்கள் பேசுவாங்க. மற்றபடி அவர்கள் கட்சி ஆளும் மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனை அல்ல, அவர்கள் கட்சிக்காரர்கள் எதையாவது பிரச்சனை செய்துவிட்டால் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினர். அப்போ இப்போ அவங்க எதை பிச்சையாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு யார் பிச்சை இடுகிறார்கள், குஷ்பு மேதத்துக்கு யார் பிச்சை இடுகிறார்கள் என்பதை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்றால் அதற்கான அதிகாரம் ஒன்றிய பாஜக அரசிடம் இருக்கிறது. அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதில் 2 லட்சம் ரூபா வருமானம். இப்போ பிச்சை இடுவது பாஜக கட்சி. இப்போ பாண்டிச்சேரியில் 9 வயது சிறுமி, அஞ்சாப்பு பயின்று கொண்டிருந்த சிறுமியை ஆர்எஸ்எஸ் கும்பலை சேர்ந்த விவேகானந்தன் தான் 60 வயசு கிழவன். நம்ம அண்ணன் சீமானுக்கும் அதே வயசு தான், ஒட்டி தான் ஆகுது. நம்ம சீமான் இந்த இடத்துல இணைச்சி பேசுறதுன்னா அண்ணன் சீமான் வந்து விஜயலட்சுமி மேட்டரில் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்தார் என்பதற்காக தான் அண்ணன் சீமான் பேரை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுமே தவிர அவரை மட்டம் தட்டு நோக்கம்லாம் நம்மகிட்ட கிடையாது. அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார், நாம் என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமை சம்பவத்துக்கு இந்த குஷ்பு மேதம் ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? எச்சனா எங்கே போய் குரல் கொடுக்கும்? பிச்சை எடுக்கிற நிலையில் இருப்பவர்கள், அதாவது கட்சி தாவி அவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆதாயம் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த பிச்சை, ஆதாய பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் வந்து தனக்கானவர்களுக்காகவோ இல்லை தன்னை சேர்ந்த மக்களுக்காகவோ அல்லது பெண்களுக்காகவோ அவர்கள் ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஸ்கீம், அதாவது திட்டத்தை, அரசு திட்டத்தை, பெண்கள் பயனடையக்கூடிய திட்டத்தை, குடும்பத் தலைவிகள் பயனடையக்கூடிய திட்டத்தை
குடும்ப தலைவிகள் பெண்கள் தலை நிமிர்ந்து ஓரளவு நிம்மதி பெருமூச்சு. நம்மளுடைய வீட்டுக்கடனில் சிறிதளவேனும் குறைக்கிறது அரசு. அரசு திமுக கொடுக்கல, நம்மளுடைய வரியைத்தான் அவர்கள் மடைமாற்றி நமக்கு உரிமை தொகையாக தருகிறார்கள். இது அதற்காக திமுக கையில் இருந்து கொடுத்ததாக நாம் சொல்லலையே, எந்த மக்களும் அப்படி சொல்லலையே. அரசு தருகிறது, அரசு உரிமை தொகை தருகிறது. அந்த தர வேண்டும் என்ற மனசு அரசை ஆளுகின்ற இடத்தில் இருக்கின்ற அந்த மனிதருக்கு பெருமுள்ளம் இருக்கிறது. அல்லனா தான் அவங்க வேற எதையோ பாலத்தை கட்டுது, அதே கட்டுது, இதை மூடுது, இதை துறக்க. இப்போ ஒரு பஞ்சாயத்தில் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க, இந்த குழியை வெட்டி நான் இந்த இடத்துல குழாய் அடைச்சேன், குழாய் அடைச்சதுனால தண்ணி அங்கடிக்கு போச்சுன்னு 5000 10,000 எழுதி விடுவோம். ஆனால் குழியை வெட்டவும் மாட்டான், குழாயை அடைச்சிருக்கவும் மாட்டான். இது இப்படி எழுதியே தின்னுக்கிட்டு இருக்குது பஞ்சாயத்துகளில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அது எவன் ஆண்டான்னு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் பஞ்சாயத்தை, அப்படிலாம் இருக்குல்ல. அப்படி எதையும் எழுதி அவர்கள் திரும்புவதற்கு முயற்சி பண்ணல. மக்களுக்கு பயனடைய வேண்டும், மக்களுக்கு சென்றடைய வேண்டும், மக்களுடைய வாழ்வில் அதுவும் பெண்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு, ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த திமுக அரசு பயணித்து கொண்டிருக்கிறது என்றால் அதை வாக்கு அறுவடைக்காக மாறிவிடுமோ அப்படின்னு பயந்து போய் பதட்டத்தில் பிச்சைக்காரர்கள் என்று தமிழ்நாட்டு பெண்களை இழிவாக பேசும் இந்த குஷ்பு மேதத்தை வன்மையாக நம்ம அரண்டவன் சாமி சேனல் சார்பாக கண்டிக்கிறோம். இந்த இடத்துல வலியை அரசோ இல்லது நிச்சயமாக நீதிமன்றமோ, ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அரசு நலத்திட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசிய, பெண்களை கொச்சைப்படுத்தி பிச்சைக்காரர்கள் என்று பேசிய குஷ்பு மேதம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை, ஒரு வழக்கு பதியணும் இல்லை. அவங்களா முன் சுமோட்ட வழக்கு பதியலாம், அல்ல இந்த அரசு தானாக முன் வழக்கு பதியலாம். ஏன் தொடநடுங்கித்தனம் அப்படிங்கிறதையும் இந்த அரசையும் நம்ம கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன நல்லது பண்ணாலும் அவர்கள் இந்த இடத்தில் கண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்காமல் விடுகின்ற இடத்தில் நாம் அரசை கண்டிக்க வேண்டிய இடத்துக்கு நகர்கிறோம்.